என்ன சார் சாப்பிடுறீங்க? எனக்கு 2 இட்லி ஒரு கட்டங்காசு. எனக்கு 2 இட்லி, 4 வடை, 2 தோசை, 2 செட் பூரி, 2 செட் பொங்கல், 2 செட் கிச்சடி, 2 செட் ஊத்தாப்பம், அப்புறம் ஒரு போன்விட்டா, ஒரு லஸ்ஸி, ஒரு காபி, ஒரு ஐஸ்கிரீம், ஒரு சாத்துக்குடி ஜூஸ். அப்புறம் இந்த தோசை சொன்னல, அது நல்ல ஃபேமிலி தோசை. அக்கெல்லாமா இருக்கணும். அத போய் எடுத்துட்டு வா. ஒரு கர்ட் ரைஸும் லெமன் ரைஸும் மிச்சம் இருக்கு. மூடிட்டு போடா. ஆமா, யாருக்கு கோமா? ஓசியில கிடைக்கும் இந்த வெற்றியே நாளைக்கு வைத்தால போய் ஹாஸ்பிடல்ல படுத்துக்கினா யார் செலவழிப்பா? நீ ஒண்ணும் செலவு பண்ண வேணாம்டா. பக்கத்துல உட்கார்ந்திருக்கானே அவன் பண்ணுவான். இன்னைக்கு நான் இவனுக்கு வைக்கிற செலவுல நாளைக்கு ஐஜி கிட்ட போய் இவனை மட்டும் தயவு செய்து என் கூட வேலைக்கு வச்சுக்காதீங்கன்னு கெஞ்சணும். ரிக்ஷாமேன், நீங்க ஒண்ணும் சாப்பிடலையா? வேணாம் சார், இவரு பண்ண ஆர்டர்ல எனக்கு வயிறு ரொம்பி போச்சு. நீங்க சாப்பிடுங்க. நல்ல பையன். சாப்பிடலன்னா நல்ல பையன், சாப்பிட்டா கெட்ட பையனா? கோவிந்தோ, ஐயோ, செவிக்கு சோறு இல்லாப்போ குறைச்சு வயிற்றுக்கும் ஈயப்பம். யாரு പറഞ്ഞ അറിയുമോ? வள்ளுவர் പറഞ്ഞാണ്. ஓ, திருக்குறள். நல்ல வேளை வள்ளுவர் இல்ல, இருந்திருந்தாரு எழுத்தாணி எடுத்து உன் கண்ணிலேயே குத்தி கொண்டிருப்பாரு. கோவிந்தோ, ഞാൻ ഇന്റീരിയർ കേരള பிறந்தது. அதனால ഞാൻ പറയുമ്പോൾ കുറച്ച് മലയാളം വേണം വരും. குறைச்சா ஃபுல்லா மலையாளம் தான் வருது, குறைச்சிட்டா தமிழ் வருது. എനിക്ക് തമിഴ് അറിയാതാ? പറയട്ടാ, നോക്കിക്കോ. வாரம் பொழைகிறது பூமி விளைகிறது உனக்கு தேடா கொடுக்கணும் கிறிஸ்து. எங்களோட வயலுக்கு வந்தாச்சா, பின்ன அங்க கொஞ்சம் விளையாடுற எந்த குழப்பங்களுக்கு நீ மஞ்சள் அரைச்சு பணி குடிச்சாச்சா? ஏடா நீ மாமனா மச்சான கழிவுறு தொல்லிப்புடி நாயே. அடங்கப்பா, இது கட்டபொம்மன் வசனமா? தாங்க முடியலடா சாமி. அம்மா ஆடு வளர்த்து கோழி வளர்த்து, പക്ഷെ நாய் வளர்க்கல கோவிந்தோ. உங்க அம்மா விவரமா தான் செஞ்சிருக்கா. நாய் மட்டும் வளர்த்திருந்தா இப்படி பேசுற தமிழுக்கு கடிச்சு கொதறி வச்சிருக்கோம். கொண்டா கொண்டா. இது 2 இட்லி. ഇവിടെ ഇവിടെ മതി. சார் இந்தாங்க சார் பில்லு. அங்க குடுற 355 ரூபா 50 பைசா. എന്തായാലും 355 രൂപ 50 പൈസ. ഞാൻ സാப்பிட்டது 2 இட்லி ஒரு கட்டம் காப்பியல்ல. அப்ப இவர் சாப்பிட்டதுக்கு அத ஈயாள் கொடுக்கும். சார் என்ன சார் இது? என்ன ஹோட்டலுக்கு நீங்க தானே சார் கூட்டி வந்தீங்க? பில்லு மட்டும் என்ன கொடுக்க சொல்றீங்க? கோவிந்தோ, ഈ ലോജിക് எல்லாம் பார்த்தா நம்ம 2 பேரும் இவனை வளைச்சிட்டு வந்தது ரிக்ஷாக்காரனல்ல. அவன் பில்லு கொடுக்குமோ? சார் இந்தாங்க உங்க பில்லு 15 ரூபா, இவர் பில்லு 340 ரூபா 50 பைசா. 15 രൂപ பில்லு, பின்ன 25 பைசா டிப்ஸ். எடுத்தோ. 25 பைசாவா? 15 ரூபாய்க்கு சாப்பிட்டு பின்ன 25 பைசா தான் டிப்ஸ் கொடுக்கும். ஈயாள் சாப்பிட்ட 340 ரூபா 50 பைசாக்கு ஈயாள் வள்ளிய ஒரு டிப்ஸ் கொடுக்கும். சாப்பிட்டது கொடுக்கறதுக்கே காசு கிடையாது, அப்புறம் வள்ளிய டிப்ஸ் எங்க கொடுக்கறது? பையா, நான் பில்ல கவுண்டர்ல கொடுத்துக்கிறேன். என்ன சார் ஹோட்டல் எல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குதுங்க. நீங்க யாரு? சார் நான் இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் ஹெட் கான்ஸ்டபிள் சார். அப்படியா சார்? பசங்க யாராவது வந்து கலாட்டா பண்ணா சொல்லுங்க சார், முட்டிய பேத்து உள்ள தள்ளிடுறேன். இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஸ்மால் பில்லு 340. பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்யூ சாரே. ഈ പോലീസിന് പറഞ്ഞ് யாராவது ஏமாத்தியால் நாம் விடக்கூடாது. புதுசாயிட்டு காசை வாங்கிட்டு தான் விடணும். சார் 340 ரூபா 50 காசு என்கிட்ட இல்ல சார். கோவிந்தோ, அது ഞാൻ കൊടുക്കും. പേപ്പർ കൊടുക്കും. പേപ്പർ എதுக்கு? கோவிந்தோ, இப்ப ഞാൻ കൊടുക്കും. இந்த சம்பளம் வந்ததும் ഞാൻ പിടിക്കും. 340 rupees 50 paise. எழுதி ஒரு கையெழுத்து போடு. 340 ரூபா 50 பைசா.